வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கர் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த கொஷின் பேப்பர் கூட 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்கு எல்லாத்தையும் ஒரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பேப்பருக்கான ஆன்சருக்கு 1 மார்க் வந்து பார்த்துடலாம். மறக்காத வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஸோ ஃபஸ்ட்டுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ரங்கையா. செகண்டுக்கு தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து சி ராஜாஜி. இந்த 1 மார்க்கில் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏகபத்திய முதலாளித்துவம் கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெனின். ஆப்ஷன் ஏ. வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது? இது ஒரு முக்கியமான 1 மார்க்கு. ஆப்ஷன் சி ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் 1 மார்க் பார்க்கலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 5த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி தான் வந்து பார்த்தீங்கன்னா 5த்துக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பி. ரோமன் 1 ரோமன் 2 ரோமன் 3 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ 5த்துக்கு ஆப்ஷன் பி ரோமன் 1 ரோமன் 2 ரோமன் 3. பொருந்தாதரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 6த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து கரிசல் மண், பிளாக் சாயில். 7த்துக்கு மாங்கனீசு இவற்றில் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டீல் மேக்கிங், அதாவது எஃகு தயாரிப்பு அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கீழ்கண்ட தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 8த்துக்கு கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஆப்ஷன் சி போர்ட்காட் தான் வந்து கரெக்டு. டேஷ் தமிழ்நாட்டின் நெசவு நகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ கரூர் தான் வந்து நெசவு நகரம். அதே மாதிரி பாட் நீக் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இந்தியாவிலிருந்து பிரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10த்துக்கான கரெக்டான ஆன்சர் வந்து என்ன வரும்? ஸ்ரீலங்கா, இலங்கை. எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலை அறிவிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 11க்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி சட்டப்பிரிவு 360. ஆர்டிக்கல் 360 தான் கரெக்டு. அதே மேலவை உறுப்பினர் ஆவதற்கு குறைந்தபட்ச வயது வந்து என்னவாக இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. 30 வயது, 30 இயர்ஸ் தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்திய அரசாங்கத்தால் 1991 அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ என்ன அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் சி நியூ எக்கனாமி பாலிசி, புதிய பொருளாதார கொள்கை சொல்லுவோம். 14வதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிலேட்டாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிச்சுட்டு போங்க. இந்த கொஷின் பேப்பர் வந்து கொஷின்ஸ் எல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ இதான் 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் ப்ளஸ் கீ ஆன்சர். தமிழ் மீடியம் கீ ஆன்சர் இருக்குது, இங்கிலீஷ் மீடியம் கீ ஆன்சர் இருக்குது. இந்த கீ ஆன்சர்லாம் ஒரு டைம் வந்து நான் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீ ஆன்சரில் இருக்கக்கூடிய கீ பாயிண்ட்லாம் உங்கள் நோட்ஸில் லாஸ்ட் மினிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த வீடியோ 1 by 1 அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் உங்களுக்கு வரணும்னா முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மட்டும் ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட் தானே. தேங்க்யூ.